Exercise 6.1, question number 3, first subdivision, prove that left hand side start பண்ணி right hand side கொண்டு வரணும். Okay, left hand side இருந்து start பண்றேன். root 1 plus sin theta by 1 minus sin theta. Okay, denominatorல 1 minus sin theta இருக்கு, அதனுடைய conjugate 1 plus sin theta, அதாவது நியூமரேட்டர் மேட்ச் ஆகும். ஓகே, அப்போ மேலையும் கீழேயும் 1 பிளஸ் சைன் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணிடுவோம். சரியா, அந்த ரூட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். இப்போ கீழே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்மட் அப்படின்னா, இது a மைனஸ் பி இன்ச்சு a ப்ளஸ் பி. அப்போ அதுக்கான ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஏக்கு பதிலாக 1 இருக்குது, பிக்கு பதிலாக சைன் தீட்டா இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் 1 தான், மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட். ஓகே, நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் சைன் தீட்டா, இங்கேயும் 1 ப்ளஸ் சைன் தீட்டா, ரெண்டுமே சேம் தானே. அப்போ தி ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாம். அப்போ 1 ப்ளஸ் சைன் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர். இப்போ ரூட் அப்படியே கம்ப்ளீட்டாக போட்டுடுறேன். ஈக்குவல் டு நியூமரேட்டர் வந்து ஹோல் ஸ்கொயரில் இருக்குது, பட் இங்கே 2 டேர்ம்ஸாக இருக்குது. இப்போ இதில் நான் ஐடென்டிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபார்முலா என்ன அப்படின்னா, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இந்த இடத்துல 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு போல காஸ் ஸ்கொயர் தீட்டா போட போகிறேன். ஓகே, நியூமரேட்டர் அப்படி எழுதுகிறேன், அதை அப்படிங்க போட்டுரும். இப்போ நியூமரேட்டர்லேயும் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் ரூட்டு கட் ஆயிரும். அப்போ ரிமைனிங் 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகே, நியூமரேட்டரில் 2 டேர்ம், கீழே வந்து ஒரே ஒரு டேர்ம் தான். இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் பை டினாமினேட்டர், இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் போடுறேன். செகண்ட் டேர்ம் பை டினாமினேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலா 1 பை காஸ் தீட்டா. இது ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன், சீக்கன் தீட்டா தான் வரும். ஓகே, ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, இதுக்கான ஃபார்முலா டான் தீட்டா தான். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே.